Welcome to everyone. Today 10th Max Algebra 3.16 6th sum பார்க்க போறோம். Draw the graph of y equal to x square minus 5x minus 6 and hence solve x square minus 5x minus 14 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா y equal to x square minus 5x minus 6ன்ற ஈக்குவேஷன் எடுத்து நம்ம y உடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் உடைய வேல்யூவை நம்மளே எடுத்துக்க போகிறோம். நான் எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா -3லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 0 1 2 3 4 5 6 7. இப்போ நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் உடைய வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 1 0 1 4 9 16 25 36 49 போட்டாச்சுங்களா? அடுத்தது -5x. இப்போ -5xனா -5ஓட இந்த எக்ஸோடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 3s are 15, 5 2s are 10, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் 5 0, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ அப்போ என்ன போட்டோம், நீங்கள் எல்லாமே -5, தென் -10, -15, -20, தென் -25, -30, -35. இதுதான் மல்டிபிள் பண்ணால் வரப்போகுது. அடுத்தது நமக்கு -6 தேவை. ஸோ அப்போ ஃபுல்லாக -6 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம y கண்டுபிடிப்பதற்கு தேவையான அனைத்துமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், y. ஸோ yக்கு என்ன தேவை, x² - 5x - 6. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூணையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், 18 14 14ல் 6 போயிடுச்சுன்னா தென் 8 ப்ளஸ் 6 -6 0, தென் -6 11ல் -11ல் 1 போயிடுச்சுன்னா -10. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம போட்டுட்டு போயிட்டே இருந்தால் ஸோ இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதுக்கு பாயிண்ட் எழுத போகிறோம். எழுதிடலாங்களா? -3, 18, -2, 8, -1, 0, 0, -6, 1, -10, 2, -12, 3, -12, 4, -10, 5, -6, 6, 0, 7, 8. ஸோ இதுதான் இதனுடைய பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கிராஃபில் வந்து என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிடணும், ஸ்கேல் எழுதிடணும். ஸோ நம்ம எழுதிட்டோம். அடுத்தது பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிடுறேன். பாயிண்ட்டை மார்க் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு பேரபோலா கிடைக்குது, ஒரு பரவளையம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணுங்க, y = x² - 5x - 6ல் x² - 5x - 14 = 0வை நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதனுடைய சைனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்றிக்க போகிறோம். ஸோ இப்போ மாற்றினா ஸோ x²க்கு x² கேன்சல் ஆகிடும், -5xக்கு +5x கேன்சல் ஆகிடும். தென் +14ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும், 8 வரும். அப்போ y = என்னது, 8. ஸோ இப்போ அடுத்து ஒரு டேபிளர் காலம் அமைக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா x = -2 -1 0 1 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ y நமக்கு ஏற்கனவே தெரியும், என்னது, 8. ஸோ இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மார்க் பண்ண போகிறோம். பண்ணலாங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஆனால் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், 7 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை நீட்டிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ நீட்டிச்சா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் எங்கே டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். டச் ஆகிருக்கு, அதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, -2ல் தான் நமக்கு டச் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7க்கு நேராக வருது. ஸோ அப்போ நம்முடைய சொல்யூஷன் என்னது, இங்கே சொல்யூஷன் எழுதி எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள், -2வும் 7ம். ஸோ இதுதான் நம்முடைய சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.